ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விக்ரம் அவர்கள் வீரதீர சூரன் படத்தோட வெற்றியை பற்றி இப்போ அஃபிஷியலாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் வீரதீர சூரன் படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் இந்த படம் ரொம்பவே ராவாக இருக்குது, கண்டிப்பாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும், இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்களே நடந்தது. 2 வாரம் ஆகும் ரிலீஸ் ஆக அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட்டுக்கு முத நாள் வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ அப்படின்னு 2 ஷோவுமே கேன்சல் ஆயிடுச்சு. ஈவினிங் ஷோக்கு தான் பர்மிஷன் கிடைச்சது. அண்ட் அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ கேன்சல் ஆனாலே படம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வெற்றி படம் அமையுமான்றது மிகப்பெரிய சந்தேகம் தான் இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி எனது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்து ட்ரெய்லர் வந்தப்ப என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே தான் சொன்னாங்க. படம் வேற லெவலாக இருக்கு, எல்லாருமே நாங்கள் சீட்டு நுனியில் உட்காந்து அவ்வளோ என்கேஜிங்காக பார்த்தோம், படத்தை ரொம்பவே ரசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ இந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியான மொமெண்டா இருந்தது. இந்த படம் இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ரீசெண்டா எனக்கு ரொம்பவே கஷ்டமான நேரமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்க ரொம்பவே போராட வேண்டியதா இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா வருத்தத்தோட பேசியிருந்தாரு. வீரதீர சூரன் படம் வெற்றி அடைந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி தான். அண்ட் இப்ப இந்த படம் 52 கோடியை தாண்டி வசூல்ல நல்ல வேட்டை போயிட்டு இருக்கு. தொடர்ந்து 2வது வாரமா இந்த படத்துக்கு கூட எந்த போட்டியும் இல்லாதனால இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிட்டு இருக்கு விக்ரம் அவர்களுக்கு. அண்ட் ஆல்சோ விக்ரம் இந்த படத்து மூலமா மிகப்பெரிய வெற்றி நாயகனா திரும்ப வந்திருக்காரு. ஏன்னா கடைசியா கொடுத்த எந்த படங்களும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரல. இந்த படத்து மூலம் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விக்ரம் அவர்கள் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.